டாக்டர் இவ்வளவு தூரம் சொல்றாங்களேதான் நான் இப்ப பொறுமையா இருக்கேன். அதுக்காக நான் இந்த விஷயத்த சும்மா விட்டுருவேன்னு மட்டும் யாரும் நினைக்க வேண்டாம். அதே நேரத்துல உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன். என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்ச பாவம் உங்களை சும்மாவே விடாது. பரவாயில்லடி, இதுக்காக நான் நரகத்துக்கு போகணும்னா கூட போய்க்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என் குழந்தை கூட கொஞ்சம் தனியா இருக்கணும். எல்லாரும் வெளியில போங்க. எல்லாரும் வெளியில போங்கன்னு சொன்னல. ஏண்டி குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி கத்திக்கிட்டே இருக்க? இப்ப என்ன, நாங்க வெளியே போனோம் அவ்வளவுதானே? இரு போறோம். தானோ வா போலாம். சரிம்மா. அத்தை வாங்க, வாங்கம்மா. பாத்துமா. அழாதடா, அழாத சொல்லும். சரி சரி சரி. நீ சொன்ன எல்லா பால் புட்டி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேம்மா. அண்ணே, இத சுடு தண்ணியில கழுவுங்க. குழந்தைய நீங்க கொஞ்சம் குடிச்சுக்கோங்க. மெதுவா மெதுவா. சரி சரி சரி. ஆறா, அழக்கூடாது, அழக்கூடாதுப்பா. குடி. எப்படி குடிக்கிறா பாரு. அவ்வளவுதான். குடிங்க குடிங்க குடிங்க. இந்த வீட்டுல இப்படி ஒரு காட்சி நடக்கும்னு யாருமே யோசிச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. என்னால எதையுமே தாங்கிக்க முடியலன்னு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கோவமா வருது. அம்மாச்சி மாதிரி நானும் இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு தோணுது. ஆனா தமிழோட குழந்தைய நினைக்கும் போதுதான் இந்த புள்ளை காச்சும் நான் இந்த வீட்லயே இருக்கணும்னு மனசு கடந்து பதறுதுன்னு. நமக்கே எப்படி இருக்குன்னா தமிழுக்கு எப்படி இருக்கும்? வாசம் தான் மலரு. அத்தா இந்த இருக்கு போன். யாருன்னு? தமிழ் தாத்தா போன் பண்றாங்க. இந்தா பேசு. தமிழ் அக்கா. அக்கா. தமிழ், ஏன் தமிழ் அழுவுற? அம்மாச்சி பண்ண காரியத்தை பார்த்தேலா? நான் மயக்கமா இருந்த நேரத்துல என்கிட்ட இருந்து குழந்தைய தூக்கிட்டு வந்து அங்க கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் நியாயமாக்கா? இப்படி பெத்தவ கிட்ட இருந்து குழந்தைய பறிக்கிறதுல நியாயமா சொல்லுங்க? ஏங்கா எல்லாருமா சேர்ந்து இவ்ளோ அநியாயத்தை பண்றாங்க? நான் என்னக்கா பாவம் பண்ண? என் புள்ள மூஞ்சி கூட நான் இன்னும் சரியா பார்க்கல. அதுக்குள்ள இங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. புரியுது தமிழ். அக்கா, நீங்க இப்ப எங்கக்கா இருக்கீங்க? எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டோம் தமிழ். என் குழந்தைங்க இப்பதான் குழந்தை பாலுக்காக அழ ஆரம்பிச்சான். அதான் பால் ஆத்தி கொடுத்தேன். குடிச்சிட்டு இருக்கான். அக்கா, அது ஏன் குழந்தைக்கா? அவனுக்கு நான் தானக்கா பால் கொடுக்கணும். அதை விட்டுட்டு என் குழந்தை என்கிட்ட இருந்து தூக்கிட்டு போய் இப்படி புட்டி பால் கொடுக்க வச்சுட்டாங்களே. இதெல்லாம் பாவம்க்கா. இந்த பாவம் அவங்க யாரையும் சும்மாவே விடாது. தமிழ் அக்கா, என் புள்ள முகத்தை கொஞ்சம் பார்க்கணும்க்கா.
நீ வீடியோ கால் பண்ணு, உனக்கு நான் குழந்தை முகத்தை காட்டுறேன். ஆ சரிக்கா. அண்ணே, ஆ. தமிழ் வீடியோ கால் பண்ணுவா, ஆ. அட்டன் பண்ணி குழந்தைய காட்டுங்க. சரிம்மா. அத்தை தமிழ், அண்ணே. இப்போ உனக்கு குழந்தை முகத்தை காட்டுறேன், பார்க்குறியாம்மா? ஆ சரிங்கண்ணே. இங்கிட்டு திருப்பி வச்சுக்கோம்மா. கெட்டுதம்மா நீரினில் வந்தது நிஜமா, நான் கொண்ட காயங்கள் போகுதம்மா, நாடியும் மெல்லிசை ஆகுதம்மா, பிள்ளை வாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா, நெஞ்சம் ஆனந்த மேகத்தில் ஊஞ்சலும் ஆடுதம்மா, என் உயிரிலிருந்து செல்லம், செல்லம். நான் இழந்த சிரிப்பும் இதய துடிப்பும் மீண்டும் மீண்டும். என்னடா இந்த அம்மாவை தெரியுதா? என் செல்லம், என் தங்கம். ஹே சித்ரா, எல்லாம் முடிஞ்சுதா? முடிச்சுட்டே இருக்கேம்மா. என்னடி அலங்காரம் ரொம்ப சாதாரணமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பூ கொண்டு வர சொல்லி தோரணம் மாதிரிலாம் அழகா கட்டி விட சொல்லிருக்கலாம்ல. ஏமா சொல்ல மாட்டேன்? இந்த வீட்ல டெக்கரேஷன் பண்ணணும், உதவிக்கு வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு ஒத்த ஆள் கூட வரல. இது எல்லாத்தையும் தனி ஆளா இருந்து நான் தான் பண்ணிருக்கேன். இதுலயும் ஏதாவது குறை சொல்லிட்டு இருந்த அப்புறம் கடுப்பாயிடுவ சொல்லிட்டேன். சரி சரி விடு, இதுவும் நல்லதா இருக்கு. ஆமா, ஐஸ்வர்யா எங்க? அவ ரூம்ல இருப்பாமா. நீ அவளுக்கு போனை போட்டு வர சொல்லு. சரிம்மா.